ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தூக்கத்தை கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கணும், உங்களுக்கு வீடியோ போடணும், டெய்லி வீடியோ போடணும், ஆர் வீக்லி ஒரு 4 வீடியோவாச்சும் மினிமம் போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய லேப்டாப் வந்து யூகேல இருக்கும்போது வாங்கின லேப்டாப் இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கரண்ட் சேனல் வந்து அப்டேட்ஸ் பை கிரிஷ். இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை another vlog. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மணி இப்போ ஆல்ரெடி மணி 3 மணி, விடிய காலையில் 3 மணி. நைட்டில் இப்போ தூங்கலை, கண்டினியூஸாக இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆன் பண்ணிட்டேன். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கணும், கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான வீடியோ இது கிடையாது. நீங்கள் எதுவுமே இல்லைனாலும், சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே இல்லைனாலும் ஒரு மொபைல் ஃபோன், ஒரே ஒரு மொபைல் ஃபோன் வச்சுட்டு கூட நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாரம் ஃபுல்லாக வீடியோ போட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போடுறீங்க. அது வந்து கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங் மாதிரி. டோன்ட் வெயிட் ஃபார் அ பர்ஃபெக்ட் டைம், டோன்ட் வெயிட் ஃபார் அ பெஸ்ட் டைம், டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ஷன். நான் இதை கற்றுக்கிட்டு தான் பண்ண போகிறேன், நான் இது இந்த மாதிரி தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வேறு பயங்கரமாக வேர்க்குது. ஸோ நான் இதை கற்றுக்கிட்டு தான் பண்ணுவேன், வீடியோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் ஆரம்பித்து நினச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட்டும் சரி, உங்களோட வீடியோவும் சரி, எதுவுமே ஒரு க்ரோத் காட்ட முடியாது. நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒரு குவாலிட்டியான இது செட் பண்ணிட்டீங்க, ஒரு பர்ஃபெக்ஷன் செட் பண்ணுறீங்க, இதுதான் எனக்கு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லி செட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மைண்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த மாதிரியே வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வீடியோ எடுத்து ஒரு எடிட் முடித்து ப்ரொடக்ஷன் அந்த டைம்லேயே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயே வந்து அவுட் எடுப்பீங்க பார்த்தீங்களா, வீடியோ முடித்து. அப்போவே நீங்களே உங்களுக்கு வந்து உங்களுக்கு மைண்ட் செட்டில் ஒரு பர்ஃபெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பர்ஃபெக்ஷன் அது அந்த வீடியோ தரல அப்படின்னா தென் நீங்களே வந்து தோண்டு போயிடுவீங்க, இந்த வீடியோ போஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவை ஸ்க்ராப் பண்ணிடுவீங்க. நீங்கள் எதுவுமே ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் பண்ணணும். மலை கீழேருந்து ஏறி மேலே உச்சிக்கு போகணும், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான். என்னோடய லேப்டாப் வந்து தலையில் வச்சுருக்கேன். என்னோடய லேப்டாப் வந்து யூகேல இருக்கும்போது வாங்கின லேப்டாப் இது. நான் வந்து இதை வந்து 3 வருஷமாக வச்சுருக்கேன். யூகேலேருந்து இந்தியாவுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் அங்கே இருக்கும்போது இங்கேருந்து அங்கே போன புதுசுலேயே வாங்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி 4 வருஷம் ஆச்சு. 2020 லான்ச் ஆன மேக்புக் ஏரு M1. ஸோ இப்போ வரையுமே இது நல்லா தான் இருக்குது. 256 GB ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வீடியோ ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா வீடியோவும் ஆகட்டும், எல்லாமே இந்த லேப்டாப்பில் இதில் எடிட் பண்ணது தான். ப்ரொஃபஷ்னலான எடிட்டிங் சாஃப்ட்வேர், நிறைய சினிமாவெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் நிறைய யூடியூப் சேனலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபைனல் கட் ப்ரோ ஆப்பிளோட எடிட்டிங் சாஃப்ட்வேர் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. நான் அது யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபைனல் கட் ப்ரோ. அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 30,000 rupees. ஸோ எனக்கு வந்து அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். எடிட்டிங் இப்போ இதுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஸ்டில் இப்போ நான் வந்து எதில் எடிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DaVinci Resolve. ஸோ DaVinci Resolve வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர். பட் ஃபைனல் கட் ப்ரோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். DaVinci Resolve அது ஒரு கோர்ஸ் மாதிரி கற்றுக்கிட்டு வந்தால் தான் அதில் நல்லா பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே மோரலஸ் சிமிலர் தான். பட் ஃபைனல் கட் ப்ரோ இன்னும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரியான இதுதான். DaVinci Resolve நான் இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் எரர் அடிக்கும். இதில் நான் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி லேக் ஆகிருக்கு, ரெண்டரிங் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா DaVinci Resolve வந்து இதோட நேட்டிவ் கிடையாது இல்லையா, ஃபைனல் கட் ப்ரோ வந்து இதோட நேட்டிவ். இதில் வந்து DaVinci Resolve ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முக்குது, என்னைக்கு தொங்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு நாள்லாம் வந்து ரொம்ப லேக் ஆகி எனக்கு ஒருவேளை லேப்டாப்பு போகடிச்சிருமோ, ரிப்பேர் பண்ணிடுமோ இந்த சாஃப்ட்வேர் அப்படின்லாம் எனக்கு பயம் வந்துருக்குது. அந்தளவுக்குலாம் வந்து DaVinci Resolve ரொம்ப பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர். இதில் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி, இன்னுமே பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் என்னோடய வீடியோஸில் வந்து மேஜராகவே என்னோடய வீடியோஸில் பெருசாக எடிட் இருக்காது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல கட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்காது. மோஸ்ட்லி நான் எடுக்கும் போதே வந்து எதெல்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு, நிறையா வீடியோவை கட் பண்ணிவிட்டு எதெல்லாம் வேணும் அப்படிங்கிற கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணி மர்ச் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா
கட்டு அப்புறம் மெர்ச் அப்படி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வெட்டி ஒட்டி என்னோட இந்த சேனல் அண்டு இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் இப்பயுமே சரி ஸ்டில் நான் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் வச்சு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2017 நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் 2019 ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் 2021 ஒரு சேனல் வச்சுருந்தேன். இது எல்லாமே ஒரு ஃபோனில் தான் ஃபோன் வச்சு மட்டுமே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எங்கள் வீட்டில் வந்து நோக்கியா மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நோக்கியா லான்ச் பண்ண புதுசு மூவி ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருப்பேன். எல்லா படமும் போய் பார்த்துட்டு வந்துட்டு நான் போய் பார்த்துருந்தாலும் நான் பார்க்காத படத்தெல்லாம் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்டு வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு நான் கண்டென்ட் எழுதி அப்போவே நல்லா கண்டென்ட் எழுதி அதை நான் உட்காந்து பேசுவேன். அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கரண்ட் சேனல் வந்து அப்டேட்ஸ் பை கிரிஷ். இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro. ஆக்சுவலி ஸ்க்ரீன்லாம் உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே கிளாஸ் உடஞ்சிருச்சு. இன்னும் இந்த உடஞ்ச ஃபோன் நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சிருப்பேன். ஓலாவோட வெரி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் உடஞ்சிது, அன்றைக்கி தான் உடஞ்சிது. ஸோ இந்த ஃபோன் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அம்மா வந்து எனக்குன்னு கேமரா ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா DJI Action 4. Action 4ங்கிறது வந்து மாடல், DJIங்கிறது வந்து பிராண்டு. ஸோ அதோட கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து அதில் தான் எடுக்கிறேன். அப்புறம் அதோட ஹேண்டில் மவுண்ட்டு, அப்புறம் அதுக்குண்டான ட்ரைபாட் எல்லாமே வந்து அதுக்காக வாங்கினது தான். அண்ட் நான் இன்னொரு ட்ரைபாட் ஒன்று ரொம்ப சாலிடாக இருக்கும், கிரியாவில் வாங்கினேன், KREO. அதில் நான் இது எதுவுமே வந்து எனக்கு ஸ்பான்சர் கிடையாது. நான் முழுக்க எனக்கு நான் பே பண்ணி வாங்கினேன். கேமரா இருக்கட்டும், இல்லை ட்ரைபாடாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன், லேப்டாப் எல்லாமே வந்து வாங்கினது, பர்ச்சேஸ் பண்ணது. இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே வாங்கினது, இதுக்கோசரம் இல்லை, முன்னாடியே வாங்கினது. ஆக்ஷன் கேமரா, DJI ஆக்ஷன் கேமரா மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியே வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க், ஆம்பிரேனில் 10,000 mAh பவர் பேங்க். இதை பிடிச்சாலே போதும், ஃபோன் இதில் ஒட்டிக்கும் இல்லையா. ஸோ இப்படி ஒட்டிக்கிட்டு நான் இதை மட்டுமே பிடிச்சிட்டு இப்படி வீடியோ எடுத்துகிட்டு போவேன். ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, இதே பேக் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி எடுப்பேன், அந்த மாதிரி. இது வந்து பவர் பேங்க் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வரையும். என்ன இதுவும் சூடாகும், இது சூடாகும் போது ஃபோனும் சூடாகும். யூஸ்வலி சார்ஜ் பண்ணும்போது இவனுங்க 2 பேரும் சூடாக வரானுங்க, அது என் கை பயங்கரமாக சூடாகுது. ஸோ இதில் வந்து கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இந்த மவுண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான மவுண்ட். இது ஆக்சுவலி வந்து ஆக்ஷன் கேமராவுக்காக வாங்கினது. இது வந்து இப்போ என்னோடய ட்ரைபாட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ தான் இருக்கும். ஆனால் ஆக்ஷன் 4ல் வந்து மேக்னெட் ப்ளஸ் லாக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேமராவில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு இதில் ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணி தென் மேக்னெட் இதில் வச்சு கேமராவை ஹோல்ட் பண்ணி மாட்டணும். ஸோ இது வந்து அந்த மாதிரியான இதுதான். பட் இது இல்லை, இந்த இது இல்லை, கிளிப் இல்லை அப்படின்னா வீடியோ எடுக்கிறது வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்றே தான் இருக்குது என்கிட்ட, நிறைய வாட்டி நான் நிறைய வாட்டி தேடி இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது கூட இதை காணோன்னு ஒரு 2-3 வாட்டி 2-3 இடத்துல ஒரு மணி நேரமாக தேடி அப்புறம் கண்டுபிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து பழைய மொபைல் ஹோல்டர். நான் இப்படியும் பிடிச்சி எடுப்பேன், மொபைல் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இப்படி எடுப்பேன். அண்ட் எங்கேயாவது வச்சுட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்படி இதை ட்ரைபாடாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி எங்கேயாவது இப்படி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டே வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பேண்டு. ஆக்சுவலி வந்து நான் என்னோடய ஆக்ஷன் 4 கேமரா, DJI கேமரா வந்து ஹெட்டில் ஹெட் மவுண்ட் பண்ணி மாட்டி ஓலா இதுக்கப்போ வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் இந்த இதில் இருந்து நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த மவுண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கேமராவை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கலாம்.
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. ஸோ இப்போ வரையும் என்கிட்ட இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் காமிச்சிட்டேன். இவ்வளோதான் என்கிட்ட இருக்கிறது. இதில் இந்த கான்டென்ட் கிரியேஷனுக்கும் நான் இப்போ போடுற வீடியோக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நான் அது வாங்கலை. நிறையா விஷயம் இருக்குது, லைட்டிங் ஆகட்டும், அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் நான் ஒன்று இருக்குது வாங்கலான்னு சொன்னது வந்து மைக்கு, ஆடியோ, நல்ல கிளியரான ஆடியோ, நாய்ஸ்லாம் இல்லாத மாதிரி நான் பேசுகிற ஆடியோ வந்து ரொம்ப கிளியராக கேட்கணுங்கிற மாதிரியான ஆடியோ வரணும் அப்படின்னா, அந்த மாதிரியான வீடியோ எடுக்கணும் அப்படின்னா மைக் வேணும். ஸோ மைக்கு வந்து நான் ஒரு கோல் வச்சுருக்கேன். அந்த ஸ்டேஜ் ரீச் ஆகிட்டுனா நான் மைக் வாங்கலாம், எனக்கோசரம் நான் கிஃப்ட் பண்ணிக்கலாம், லைக் இந்த சேனலுக்கோசரம் நம்ம ஒரு அப்கிரேட் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் அதை வச்சுருக்கேன். அந்த கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் யூடியூப். ஸோ யூடியூப்ல வந்து இப்போ 820 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ ஒன்ஸ் நான் 1000 ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா இன்னும் 180 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த கவுண்ட் 180ங்கிற கவுண்ட் வந்து தாண்டி நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா சூன் ஐம் கோனா அப்கிரேட் மை ஆடியோ. இந்நேரம் டைம் ஒரு 4 மணி ஆக போகுது. இதுக்கு மேலே நான் போய் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பி போகணும், வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தூக்கத்தை கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கணும், உங்களுக்கு வீடியோ போடணும், டெய்லி வீடியோ போடணும், வீக்லி ஒரு 4 வீடியோவாச்சும் மினிமம் போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். யூடியூப் வந்து என்னோட வீடியோவை நிறையா பேத்துக்கு புதுசாக எடுத்துகிட்டு போய் சேர்த்தோம். அண்ட் என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சூன் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுவேன். அண்ட் எனக்கும் அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுமே எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.